Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு காமெடி ஹாரர் சைஃபை கதையா ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோ யாரு தெரியுமா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட செல்ல பிள்ளை ஜோ கீரி. அதாவது நம்ம தலைமை ஸ்டீவ் ஹாரிங்டன் தான். எப்பவுமே நான் ஸ்டீவோட ஒரு பெரிய ரசிகன். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. சரி, போனது போகட்டும். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா 1979ல நாசாவை சேர்ந்தவங்க விண்வெளியில ஒரு லேப ஒண்ணு உருவாக்குறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த லேப் மொத்தமா வெடிச்சு எரிஞ்சு போகுது. அதுல ஒரு பெட்டிக்குள்ள ஆக்சிஜன் இருந்ததால ஒரு சில விண்வெளியை சேர்ந்த பூஞ்சைகள் அதுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சாதாரணமானது கிடையாதுங்கய்யா, இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய பூஞ்சைகள். இது யாரோட உடம்புக்குள்ள போனாலும் சரி, இறந்து போனவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்க முழு உடம்பையும் இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். இதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்மியோட மேஜர் கிடைச்ச அந்த பூஞ்சையோட தமுதுண்டு சாம்பிளை மட்டும் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பங்கருக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. இவ்வளவு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை விஷயங்களை பண்ணாலும் கூட எதிர்பாராத விதமா 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய பூஞ்சை பூனைகள், எலிகள், கரப்பாம்பூச்சு, ஏன் மான்கள், மனுஷங்க உட்பட ஒவ்வொருத்தர் மேலையும் பரவ ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம ஹீரோவும் ஹீரோனும் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க, கடைசியில ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் உயிர் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓப்பனிங் சீன்லயே ஒரு சின்ன வேர்டிங் ஒன்னு பிளே ஆகுது. அதாவது நாசாவை சேர்ந்தவங்க விண்வெளியில ஒரு லேப உருவாக்குனாங்க. எதிர்பாராத விதமா அது வெடிச்சு போனதால அதோட பாகங்கள், அதோட பாதி பாகங்கள் விண்வெளியில மிதக்க ஆரம்பிச்சது, மீதி பாகங்கள் இந்திய பெருங்கடல்ல விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத ஒரு சின்ன கிளிப்பிங்கா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சீன் அப்படியே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. இரவு நேரம் பயங்கரமான சூறாவளி காத்து. அதுக்கு நடுவுல ஒருத்தன் பைக்க படு வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி கதை நடக்கக்கூடியது 1978. அதனால ஊருக்குன்னு ஒதுக்க ஒரே ஒரு டெலிபோன் பூத் இருக்கும். அங்க இருந்து மார்டின் அப்படின்னு ஒரு லேடிக்கு கால் பண்ணுவான். ஆக்சுவலி இந்த அம்மா இருக்கக்கூடியது ரோம்ல நுண்ணுயிர்கள் சம்பந்தமான ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, அதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நாசா கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கால் பண்ணவங்கிட்ட யார் பாணி, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா, ஏமா உங்க நாசாவை சேர்ந்த ஒரு பெட்டி ஒண்ணு எங்களோட கிராமத்துக்குள்ள வந்து விழுந்தது. நாங்க அது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும் போது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளி வந்துச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஊருக்குள்ள இருந்த ஒவ்வொருத்தரும் இறக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா நானும் இறந்து போயிருவேன்னு தோணுது. சீக்கிரம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு கத்துறான். பாரு, நீ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, ஆனா அது என்னங்கிறது கூட எனக்கு தெளிவா புரியல. கடைசி வரைக்கும் அந்த பைபிள்ல பெட்டிக்குள்ள இருந்து ஒண்ணு வெளியில வந்துச்சுன்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போனும் கட் ஆகுது. கட் பண்ணா காலையில விடியுது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு அப்புறமா ரோம்ல இருந்த மார்டின் நேரா இவளுக்கு கால் வந்திருக்கும் இல்லையா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கா உதவிக்காக. மேஜர் அப்புறம் பக்கத்துல இருக்க அம்மா பேரு குயின். 2 பேருமே ஆர்மியை சேர்ந்தவங்க தான். சிரிச்சுக்கிட்டே மார்டினும், என்ன மேடம் தனியா வந்திருக்கீங்க, கூட வேற டீம் எதுவும் வரலையா? ஐயா, நாங்க 2 பேரும் 2000 பேர் அடிப்போமா, நீ எதுக்கும் பயப்படாதன்னு இந்த அம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி வரும்போதே இவங்க சேஃப்டி சூட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பூஞ்சைகளாலையும் இவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆக கூடாதுங்கிற மாதிரி. உடனே ஆளுக்கு ஒன்னு எடுத்து மாட்டிக்கிறாங்க. இங்கதான் சந்தேகத்துல மேஜரும், ஆமா நைட் உங்களுக்கு கால் பண்ணான்னு சொன்னீங்க, ஆனா பாரு இந்த ஊருக்குள்ள ஒரு பயல கூட காணோம். உண்மையாவே இந்த இடத்துல மக்கள் வாழ்றாங்களா? யோ நல்லா பாரியா, 12 பைக்கு, 16 காரு எல்லாம் ஓடுற கண்டிஷன்ல பக்காவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க மக்கள் வாழாமையா இருப்பாங்க? அதுக்கப்புறம் மொத்த பேரும் அந்த இடத்த சல்லாட போட்டு சலிக்கும் போது ஒரு வழியா இவங்க தேடி வந்த நாசாவுக்கு சொந்தமான ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு டேங்க். அதுக்கப்புறம் கொண்டு வந்த டிவைஸை வச்சு இந்த டேங்கை கவனிக்கும் போது அதுல ஒரு சின்ன கிராக் இருக்க விஷயம் தெரிய வருது. கூடவே பச்சை நிறத்துல ஒரு சில பூஞ்சைகளும் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பார்த்து பயந்து போன மார்டினும், ஐயா மேஜரு கொஞ்சம் என் பேக்கோட சேர்த்து என்ன பிடிச்சுக்கோங்க, நான் பக்கத்துல போய் அது என்னன்னு பாக்குறேன்னு பொறுமையா அந்த கிராக்ல இன்னும் தெளிவா கவனிக்கும் போது ஆக்சுவலி இந்த பூஞ்சைகள் நினைக்கிறத விட ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. பிரச்சனை இது மட்டும் கிடையாதுங்க ஐயா,
ஏதோ மண்புழுக்கள் மாதிரி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கு. மார்ட்டின் இதை பார்த்து பயந்து டக்குன்னு காலை பின்னாடி வைக்கும் போது அங்க ஏற்கனவே விழுந்து கிடந்த பூஞ்சைகள்ல ஏதோ ஒண்ணு அந்த அம்மா மிதிச்சிட்டாங்க. ஆனா இது மார்ட்டினுக்கே தெரியாது. அதே டைம்ல நேரத்துக்குன்னு குயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஏமா கொஞ்சம் மேல வந்து பாருமா. என்ன மேல வடகம் எதுவும் காய போட்டிருக்கீங்களா? தா வரேன்னு சொல்லிட்டு இவ ஏறும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ மிதிச்ச அந்த பூஞ்சைகள் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி இவ ஷூக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. அது இந்த பயபுளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நமக்கு மட்டும் சிறப்பு காட்சிகளா போட்டு காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் வீட்டோட மேற்கூரைக்கு வந்து கவனிக்கும் போது அங்க ஒரு மனுஷனோட இறந்து போன உடல் இருக்கு. ஆனா அது பார்க்க நார்மலா இல்லங்க. வயிறு ஏதோ வெடிச்சு இறந்து போன மாதிரி ரொம்பவே விகாரமா இருக்கு. குழம்பி போன மார்ட்டினும் ஆமா விண்வெளிக்கு போன ஆக்சிஜன் சிலிண்டருக்குள்ள எப்படி பூஞ்சைகள் வந்திருக்கும்? ஏப்பா லேப் வெடிச்ச அந்த டைம்ல இந்த சிலிண்டருக்குள்ள மேபி ஒரு சின்ன டேமேஜ் வந்திருக்கும். அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு சில அரிய வகை ஒட்டுண்ணிகள் இதுக்குள்ள வந்து தன்னோட இனப்பெருக்கத்தை ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் அது பரவக்கூடிய விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏமா நீ ரீல் ஒட்டினதெல்லாம் போதும், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருன்னு மார்ட்டின் ஷாக் ஆவாரு. அப்பதான் மொத்த பேருக்கும் தூக்கி வாரி போடுத. ஏன்னா இந்த ஊருக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேருமே அங்க இருக்க மேற்கூரைகள்ல வயிறு வெடிச்சபடி ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கானுங்க. குழம்பி போன குயினும் ஆமா சாகிறதுன்னு முடிவெடுத்துட்டா. அவங்க எதுக்காக மேற்கூரைக்கு வந்து சாகணும்? முக்கியமா வயிறு வெடிச்சு. இங்கதான் மார்ட்டின் சொல்லுவாங்க, இந்த பாரு இது எல்லாமே அந்த பூஞ்சைகளோட வேலை. ஒரு உயிரினத்தோட உடம்புக்குள்ள அது போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்பையும் மூளையவும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். ஒரு லிமிட்டுக்கு மேல பூஞ்சைகள் ஒரு உடம்புக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சோ வயிறு வெடிச்சு அது எல்லாமே வெளியில வந்துரும். ஆனா அப்படி வெடிக்கும் போது ஒரே இடத்துல இருந்தா அது பரவக்கூடிய விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஒரு உயரமான இடத்துல இருக்கும்போது வெடிக்கிற வேகத்துக்கு பூஞ்சைகள் நாலா திசையிலையும் பறக்க ஆரம்பிக்கும். இது மூலமா ரொம்ப ரொம்ப வேகமா அது பரவும். அதுக்காக தான் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணி வீட்டோட மேற்கூரைகள்ல ஏற வச்சிருக்கோம். இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்க முடியாது. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு நாசா பெட்டியில இருந்து ஒரு சின்னூண்டு சாம்பிளை மட்டும் எடுத்த ஒரு ஃப்ரோசன் பெட்டிக்குள்ள வச்சு ரொம்ப பாதுகாப்பா அங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதே டைம்ல பூஞ்சைகள் இப்ப மார்ட்டின் உடம்புக்குள்ள வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது தெரியாம அந்த புள்ள பாட்டுல அனாமத்தா நடந்து போயிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே இவனோட கால் அப்படியே தட்டுப்படுது. தெளிவா அந்த புள்ளையால நடக்க முடியல. ஏமா மார்ட்டின் நீ நல்லா தானே இருக்கேன்னு மேஜர் கேள்வியை கேட்டதும் போதும் பொழிச்சுன்னு இந்த புள்ள வாந்தி எடுக்கிறா. என்ன யோசிச்சான்னு தெரியலங்க. கையில கொண்டு வந்த அந்த பெட்டியை தொப்புன்னு கீழே போட்டுட்டு வேக வேகமா ஓடி வந்து கார் எடுத்துட்டு இருக்கா. பயந்து போன குயினும் ஏப்பா மார்ட்டின் ஒருவேளை அந்த பைத்தியக்காரி இன்ஃபெக்ட் ஆயிட்டா போலப்பா, நான் வேணா சுட்டு கொன்றவா? இல்ல எதுவும் பண்ணாத, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லும் போது அந்த மார்ட்டினை பாருங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல கொண்டு வந்து நம்ம ஆளுங்க மேலேயே இடிக்கிறா. பாவம் இதுல மேஜருக்கு முதுகுல மேஜர் இன்ஜுரி ஆயிடுச்சு. குயின் கையில இருந்த துப்பாக்கியும் கீழே விழுந்திருக்கும். உடனே காரை விட்டு இறங்கின இந்த மார்ட்டின் கன் எடுத்து சுடலாமே ட்ரை பண்ணும்போது குயின் இப்ப இவ கூட மல்லு கட்டுறாங்க. ஆனா சண்டையோட முடிவுல துப்பாக்கி என்னமோ மார்ட்டின் கைக்கு கிடைச்சாலும் சரி கடைசி நிமிஷத்துல பூஞ்சியோட கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வந்தவ தன்னால மேஜருக்கும் குயினுக்கும் ஆபத்து வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கன் அப்படியே தான் பக்கம் திருப்பி நெஞ்சு பகுதியிலேயே சுட்டுக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. சரி ஆனது ஆகி போச்சு, அடுத்த வேலையை பார்க்கலான்னு முதல்ல இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, அங்க இந்த ஆர்மி ஆட்கள் உதவியால ஒரு பெரிய குண்டை போட்டு ஊரையும் அங்க இருந்த பூஞ்சைகளையும் அழிச்சிட்டாங்க. கிடைச்ச அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாப்பா அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பங்கருக்கு கொண்டு வராங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண பங்கரா தெரியலாம். ஆனா அடியில கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது எந்த ஒரு பூஞ்சைகளும் வளராம தடுக்கிறதுக்காக ஒரு உரைய வைக்கக்கூடிய அறைய வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க கொண்டு வந்த சாம்பிளை வச்சுட்டு பாதுகாப்பா லாக் பண்ணிடுவாங்க. இங்கதான் மங்களகரமா டைட்டில் போட்டு படமே ஆரம்பிக்குது. ஆக்சுவலி என்னதான் இந்த இடம் ராணுவத்துக்கு சொந்தமானதா இருந்தாலும் கூட காலப்போக்குல இந்த பங்கரை அரசாங்கமே லாக் பண்ணிட்டு இடையில ஒரு ஆளுக்கு வித்துட்டாங்க. அந்த பைய சும்மா இருப்பானா, உங்க வீட்டுல இருக்க மிச்ச மீதி பொருளை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, இந்த பங்கருக்குள்ள நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு பணத்தை இந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு மாறுது. ஜம்முன்னு கார்ல வரக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பங்கர் இருக்கு இல்லையா, அங்கதான் ஹீரோ செக்யூரிட்டியா வேலை பாக்குறான். உள்ள வரும்போதே ஓனர் பையன் கழுவி ஊத்திட்டு இருக்கான். ஏடா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு லீவ் போடுற, என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பாரு நைட் ஷிஃப்ட் என்னால தனியெல்லாம் பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் உனக்கு லீவும் கிடையாது, ஒழுங்கா மூடிக்கிட்டு வேலைக்கு வரதுக்கான வழியை பாரு. ஐயோ பாசே சும்மா சும்மா கோவப்படாதையா, அதெல்லாம் பக்காவா நான் வந்துருவேன். சரி பொழைச்சுப்போ, உன் தொல்லையை தாங்க முடியாம நான் ஒரு புது புள்ளைய வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த பங்கருக்குள்ள இருந்து அப்பப்ப ஒரு சின்ன பீப் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அது என்னன்னு செக் பண்றதுக்காக தான் அந்த புள்ளையும் போயிருக்கா. தயவு செஞ்சு திரும்ப வரதுக்குள்ள அது என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்து சரி பண்ணி வை. இப்ப பாஸ் அங்க இருந்து கிளம்புறதுமே நம்ம ஹீரோ பாருங்க ஜம்மனு உட்காந்து புக்க படிச்சிட்டு இருப்பான். அப்படியே பங்கருக்கு அடியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. புள்ள பேரு நவோமி. சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஷட்டரையும் செக் பண்ணி பாக்குறா. இவளால இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இருட்டி போகுது. அப்ப ஒரு பாட்டியம்மா கரெக்டா என்னோட 114வது ஸ்டோரேஜ் ரூம திறக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கிளவி உள்ளவா, இந்த பாரு லிப்டுக்குள்ள போற, நேரா பேஸ்மெண்ட்ல இருக்க உன்னோட அறைக்குள்ள மட்டும்தான் போக
சொல்லணும். என்ன பண்ற ஏது பண்றேன்னு எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன். ஏதாவது நான் கூப்பிடு சரியா? கிளம்பிய பாருங்க. அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். சரதான் போடா சப்ப மூக்கான்னு திட்டிட்டு லிப்ட புடிச்சு நேரா கீழே வந்த பாட்டி தன்னோட ரூம் சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஆனா கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இவங்களோட கணவர் இறந்து சில வருஷங்கள் ஆகுது. சோகமா தான் புருஷன் போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அறைக்குள்ளேயே இந்த அம்மா மறைச்சு வச்சிருந்த ஒரு கன் அப்படியே வெளியில எடுக்கிறாங்க. ஏங்க நீங்க இல்லாம இந்த உலகத்துல நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால தனிமையை தாங்க முடியாது. நானும் உங்க கூடயே வந்துடுறேன்னு தன்னைத்தானே சுடலான்னு ட்ரை பண்ணும் போது அப்ப திடீர்னு ஒரே ஒரு தடவை கடைசியா நல்லா தூங்கிடலான்னு பாட்டியம்மாவுக்கு தோணுது. மல்லாக்கப்படுத்து இந்த அம்மா ஒரு தூக்கத்தை போட அப்படியே இந்த பக்கத்துல ஹீரோ கேஷுவலா வெளியில உட்கார்ந்து இந்த ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கும்போது சடனா இவனுக்குமே அந்த பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயினை மேல வர சொல்லிட்டு இந்த பாரு உன்னால அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா? இல்லப்பா நானும் தேடி பார்த்துட்டா ஒன்னும் முடியல. சரி சரி அப்புறம் என்னோட பேரு டிராவிஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்ட்ரோ ஆகுறான். அப்ப நேரத்துக்குன்னு இவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஆக்சுவலி ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து போல பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பையன் கால் பண்ணி வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். இவ ரொம்ப சிம்பிளா போன வீடா கம்னாட்டின்னு திட்டி விட்டா. கட் பண்ணா சீன் அப்படியே ராலிஃப் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இங்கதான் ஓபனிங் சீன்ல பார்த்த மேஜரோட வீடு இருக்கு. தலைவன் பொண்டாட்டி கூட ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து படார்னு ஒரு போன் கால் வருது. யார் என்னன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி 1978 சேர்ந்த பங்கர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்திருக்கு. அதாவது கூலிங் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்குன்னு. சரி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நானே கால் பண்றேன்னு மேஜர் கட் பண்ணிடுவாரு. பக்கத்துல இருக்க பொண்டாடிகாரி ஏங்க இந்த டைம்ல உங்களுக்கு யாருங்க கால் பண்றது? ரெண்டாவது பொண்டாட்டி உங்களுக்கு ஒண்ணுக்கே வக்கல்ல, இதுல ரெண்டு நடுராத்திரியில காமெடி சென்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கலாச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்க சுவர்களுக்கு பின்னாடி இருந்துதான் ஏதோ ஒரு பீப் சவுண்ட் கண்டினியூவா கேட்டுட்டு இருக்குங்கிற விஷயத்த ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒரு பெரிய போட்டோ ஒண்ணு மாடி இருக்கும். உடனே அதை கழட்டி ஓரத்துல போட்டுட்டு கண்டிப்பா இந்த செவுத்துக்கு பின்னாடி தான் சத்தம் வருது. எலே டிராவிஸ் யோசிக்காம ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷினை கொண்டாந்து இதுல ஒரு ஓட்டையை போட்டு உள்ள போயிடலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு பெரிய ஆர்மி பங்கரா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது உள்ள மூட்டை மூட்டையா தங்கம் கொட்டி கிடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம்டா. ஆனா நம்ம ஆளுக்கு அதுல விருப்பம் இல்ல. நவோமி வெளியில போன பாசு பையன் அவன் உடஞ்சு போன டிவி எல்லாம் வாங்கி கொண்டாந்து பங்கர்ல தான் வச்சிருக்கான். கண்டிப்பா அதை எடுக்க வரும்போது செவுத்துல ஓட்டைய பார்த்தா நம்ம லைஃப்ல ஓட்டைய போட்டுருவான். இங்க பாரு சும்மா சும்மா பயப்படாத, அழகா ஓட்டைய போட்டுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த போட்டோ இருக்கு இல்லையா, திரும்ப அதை செவுத்துல மாட்டினா ஓட்டைய மொத்தமாவே அடைச்சிடலாம்பா. சரி ஏதோ சொல்ற செஞ்சு தொலைறேன்னு இவனும் டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம மேஜர் இருக்கார் இல்லையா, அவரு நேரா பக்கத்துல இருக்க தான் ரூம்க்கு வரும்போது அங்க ஒரு டிரா இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன சீக்ரெட் லாக்கர் இருக்கு. திறந்தா உள்ள ஒரு ஹை செக்யூரிட்டி போன் இருக்கு. உடனே வந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணவரு சொல்லுங்க என்னாச்சு, நான் ரிட்டையர்டு மேஜர் பேசுறேன். சரியா 5 விஷயத்துக்கு முன்னாடி நான் பங்கருக்குள்ள பேட்டரி ஒழுங்கா இருக்கா, கூலிங் மிஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதானே எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்ல. அப்படி இருக்கும் போது எப்படி டெம்பரேச்சர்ல மாற்றம் வரும் சார்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அலர்ட் வந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணோம். எது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சா? அடி சண்டால பாவீங்களா? அந்த பங்கருக்குள்ள பாதுகாக்கிற விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியல, வெளியில வந்துச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆபத்து. உண்மை சொல்ல போனா மேஜருக்கு கால் பண்ணது வேற யாரும் கிடையாது. இந்த ஆர்மி டீம்லயே டெலிகாலிங் மாதிரி ஒரு பெரிய டீம் இருப்பாங்க போல. அங்க இருந்து தான் இந்த கால் வந்திருக்கு. உடனே மேஜரும் இந்த பாரு நீ உடனே கோடன் கிட்ட நான் அந்த பங்கருக்கு போறேன், எனக்கு ஒரு பெரிய டீம் தேவைன்னு சொல்லு. முக்கியமான இன்னொன்னு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எனக்கு தேவை, அதையும் நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆமா முதல்ல உன்னோட பேர் என்னன்னு கேட்டா ஜோன்னு சொல்லுவா. இந்த பாருமா நம்ம பேசுறது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறேன், அதுல இருக்க எல்லா லிஸ்டும் எனக்கு வேணும். முக்கியமா கோடன் கிட்ட நான் கால் பண்ணேன்னு சொல்லு, அவரு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுப்பாரு. இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இதுக்கிடையில ஹீரோவும் நவோமியும் சுத்தியில வச்சு அடிச்சு செவுத்துல ஒரு ஓட்டைய போட்டானுங்க. எங்க இருந்துடா அந்த பீப் சவுண்ட் வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இருக்கு. இங்கதான் டெம்பரேச்சர் ரொம்ப டவுனா இருக்குன்னு ஒரு அலர்ட் சவுண்ட் கேட்டுட்டே இருந்திருக்கு. அடேங்கப்பா இவ்ளோ பெரிய மிஷின் எப்படி உள்ள வந்துச்சு? ஆர்மிக்காரங்க எங்கேயே இதை வச்சுட்டு போயிட்டாங்களோ? எப்பா முழுசா வடப்பா உள்ள போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் அந்த மிஷினை சல்லடை போட்டு தேடி பார்க்கும்போது நவோமிக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. அதாவது இந்த பங்கர் இவங்க நினைக்கிற மாதிரி இந்த சின்னோண்டி இடத்துக்குள்ள மட்டுமே முடியல. பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதுகிட்ட போயிட்டோம்னா ஒரு டனலோட எண்டிங்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. எப்பா டிராவிஸ் பாப்பா கண்டிப்பா அங்க பணம் இருக்கும் நகை இருக்கும்னு இந்த பைபிள்ல ஆசையை காட்டுவா. ஆனா ஹீரோவுக்கு பயம் அதிகமாகுது. இந்த பாரு
பாரு, நான் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், கடவுளா பார்த்து கடைசியா எனக்கு கொடுத்த வேலை இதான். இதையும் நான் மிஸ் பண்ணிட்டு பிச்சை எடுக்க முடியாது. அட என்னப்பா, வேலையெல்லாம் போவாது, ப்ளீஸ் எனக்காக நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? இந்த மாதிரி லைட்டா ஜுல்லு வச்சு பேசுறதும் போதும் பையன் விழுந்துட்டாங்க. இவங்க நேரா அந்த சீக்ரெட் டோர் இருக்க இடத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. அதே டைம்ல வெளியில நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த பைப்புல நேரா இவங்க இருக்கக்கூடிய அந்த பங்கருக்கு கார்ல வந்திருக்கான். மூஞ்சில அவ்வளோ பதட்டம் தெரியுது, புதன்னு வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. முக்கியமா கார்ல ஒரு கன்னு இருக்கு. அதே டைம்ல ஹீரோயின் இவங்க பார்த்த அந்த மிஷின்ல இருந்த டிராயிங்க போட்டோ எடுத்திருப்பா. அதை வச்சுதான் இவங்க எந்த பக்கம் போகணுங்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வழியா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சடனா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள இவங்க பாத்து ஸ்டாப் ஆகுது. எப்பா, இதுக்கு முன்னாடி தான்ப்பா ஏதோ கதவு இருக்குன்னு போட்டிருக்கு. அப்படியா, எங்க பாப்போன்னு ஓங்கி ஒரு எத்து விட்டா உண்மையாவே ஒரு கதவு இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லேப்ல யூஸ் பண்ண நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. கடைசியா தரையில ஒரு சின்ன லாக்கரை பார்த்தவங்க அதை திறக்கும் போது சரியா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய படிக்கட்டு ஒண்ணு கீழே போயிட்டு இருக்கு. பயப்படாம இந்த பயலுங்க அதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு இப்ப இவளுக்கு கால் பண்ணுவான். ஆனா பாருங்க, சிக்னல் கிடைக்கல, வாய்ஸ் மெயில்ல கனெக்ட் ஆகுது. நவோமி, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கால் பண்ண, நீ என்கிட்ட ஒழுங்கா பேசல. சோ உன்னை தேடி வீட்டுக்கு போனா அப்ப உனக்கு பிடிச்ச உன்னை நான் கொன்னுட்டேன். அது காரோட டிக்கில தான் இருக்கு. தயவு செஞ்சு நீ இதுக்காக என்ன மன்னிக்கணும். அப்படி இப்படின்னு பையன் புலம்பிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வாய்ஸ் மெயில அனுப்பிட்டு இவன் காலை கட் பண்ணதும் போதும் சடனா டிக்கியில இருந்து டம்னு ஒரு சத்தம் கேக்குது. திபு திபுன்னு வண்டியை விட்டு இறங்கினவன், இல்ல நான் அதை ஏற்கனவே கொன்னுட்டேன். அப்படி இருக்கும்போது திரும்ப உயிரோட வரதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒரு பயத்தோடைய இந்த பையன் லைட்டா டிக்கியை திறக்கும் போது உள்ள ஒரு பூனைக்குட்டி இருக்கு. ஆக்சுவலி அது அந்த பூஞ்சிகளால இன்ஃபெக்ட் ஆன மாதிரியும் இருக்கு. இல்லையே பூனைக்குட்டி, நான் தான் உன்னை சுட்டு தள்ளினே, அப்புறம் எப்படி நீ உயிரோட வந்த? படார்னு அந்த பூனை தலையை திருப்பும் பாருங்க, ஒரு பக்கம் மண்டையில ஓட்ட விழுந்திருக்கு. அவ்வளவுதாங்க, பாய் ஃப்ரெண்டுக்கு அல்லு விட்டுரும். அலேக்கா ஜம்ப் அடிச்சு வெளியில வந்த பூனை கடைசியில அந்த பூனை பித்து பிடிச்ச மாதிரி அங்க இருக்க ஒரு டவருக்கு மேல ஏறி போயிட்டு தான் தலையை எடுத்து கூர்மையான கம்பியிலேயே குத்திக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடும். அட கடவுளே, இந்த பூனைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? என்ன நடக்குதுன்னு புரியாம இந்த பைய குழப்பத்துல இருக்கும் போதே கரெக்டா அந்த பூனை உடம்பு வெடிக்கும் பாருங்க. அதுக்குள்ள இருந்த பூஞ்சிகள் எல்லாமே இந்த பைய மூஞ்சில கொஞ்சம், பக்கத்துல இருந்த மானோட உடம்புல கொஞ்சம்னு எல்லா திசைகள்லயும் தெறிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, இப்ப இவங்களுமே இன்ஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் ஏனைய பிடிச்சு கீழே வந்தவனுங்க அங்க இருக்க சுரங்க பாதைக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு வழியா இவங்க அந்த சீக்ரெட் டோரையும் கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள வரும்போது அந்த இடமே பயங்கரமா கூலிங்கா இருக்கு. சடனா கீச்சு மூச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா லைட் அடிச்சு பார்க்கும்போது இந்த அறைக்குள்ள இருந்த நிறைய எலிகளை அந்த பூஞ்சைகள் இன்ஃபெக்ட் பண்ணிருக்கும் போல. ஆக்சுவலா 30-40 எலிகளோட வாள்கள் கூட ஒன்னா ஒட்டி கிடக்குது. ஓட வழி இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும் முட்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒரு நார்மலான பூஞ்சை போல, அதான் இந்த எலிகள் பாதிக்கப்பட்டிருக்கு போலன்னு கேஷுவலா விட்டுருவாங்க. அப்புறம் லாஸ்டா அந்த பூஞ்சைகளை வச்சிருந்த ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த கதவை லைட்டா ஹீரோயின் தொட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஓஹோ, இப்பதான் விஷயம் புரியுது. இந்த ரூம் என்னதான் கூலிங்கா இருந்தாலும் கூட கதவு ஹீட்டா இருக்கதால உள்ள இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த எமர்ஜென்சி அலாமும் அடிச்சிருக்கு போல. ஒரு சந்தேகத்துல, ஏப்பா ஹீரோ, நாம இந்த கதவை திறக்கணுமா? ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலான்னு ரெண்டு பேரும் திரும்ப மேல வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்டு வேற ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பயலுக்கு ஃபுல்லாவே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நேரா ஹீரோனை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவன் கையில கன் எடுத்துக்கிட்டு உள்ள போக நினைக்கும் போது அந்த இன்ஃபெக்ட் ஆன மான் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டா பக்கத்துல வந்து நிக்குது. இவன் அதை பார்த்து பெருசா ரியாக்டே பண்ணலையே. பொட்டாட்டம் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல மேஜர் இப்ப ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு இருப்பாரு. சடனா ஜோ கால் பண்ணுவா, என்னமாச்சு, நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? போர்டன் கிட்ட பேசுனியா? மேஜர் என்ன மன்னிச்சிருங்க, போர்டன் இறந்து போய் 1.5 வருஷம் ஆகுதான். தற்போதைக்கு பென் தான் இந்த இடத்தோட மேஜரா இருக்காரு. அதுக்கப்புறம் பென் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். நான் தம்பி, வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிட்ட, இப்பவும் உன்னால கை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா? இந்த பாரு பென், நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. நான் உடனே பங்கருக்கு போயாகணும். அங்க இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி எனக்கு முழுசா தெரியும். நாங்க அத கண்ணாலேயே பாத்துருக்கோம். அட போடா அங்கிட்டு, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. சரி, சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்றேன். இந்த பாரு, நீ போறதுக்காக அரசாங்கத்தோட சார்பா உனக்கு பிரைவேட் ஜெட் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆர்மி டீமோ உனக்கு துணையாலாம் அனுப்ப முடியாதுப்பா. ஒண்ணு பண்ணு, நீ நேரா அந்த பங்கருக்கு போ. ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ப்ராப்பர் ரிப்போர்ட் என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். நம்ம ஆள் சும்மா இருப்பாரா? பச்சை பச்சையா திட்டிட்டு சடனா காலையும் கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தனியா வந்த ஜோவும், மேஜர் மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன்,
ஆனா அந்த பெண்ணு உங்க மேல ஏதோ ஒரு கோவத்துல இருக்கான். பரவாயில்ல விடு, புளிய பார்த்தா எலிக்கு வயித்தெரிச்சல் வரதெல்லாம் சகஜம்தான். சரி, இப்ப உன்னால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு அப்படி தோணல. அபிஷியலோட பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியாத. ஜோ, நிலைமையை புரிஞ்சுக்கோ. நாம இந்த வேலையை ஒழுங்கா முடிக்கல அப்படின்னா நம்ம நாட்டுக்கே அச்சுறுத்தலா இருக்கும். உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போவாங்க. அந்த அளவுக்கு அந்த பங்கருக்குள்ள இருக்க அந்த ஒரு பொருள் ஆபத்தானத. சரி சரி, சொல்லி தொலைங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? யாருக்கும் தெரியாம சேட்டலைட்டோட ஆக்சஸ கொஞ்ச நேரத்துக்கு நீ எடுத்துக்கோ. ஏன் பெர்மிஷன் இல்லாம பங்கரை விட்டு யாரும் வெளியில தப்பிக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் யோசிச்சாலும் கூட அதுக்கப்புறம் ஜோவும் சரின்னு சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் வெளியில வந்திருப்பாங்கல்ல, அப்ப கரெக்டா அந்த பில்டிங்குள்ள ஒரு மான் இருக்க விஷயத்த நம்மால பாத்துட்டா. இலே தீவிட்டு தலையா, இங்க பாரா, படிக்கட்டு வழியா ஒரு மான் வந்திருக்குது. ஆனா அது பார்க்க சொல்ல ஏதோ பூஞ்சிகளால இதுவும் இன்ஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது. சொல்ல போனா நம்ம ஹீரோயின அந்த மான் தெளிவா பார்த்தாலும் கூட எதுவுமே பண்ணாம ஜம்முன்னு அது பாட்டுக்கு லிஃப்ட் ஏறி போயிட்டு இருக்கு. ஆஹா, அதுக்கு முன்னாடி நாம மேல போகணும்னு படிக்கட்டுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குல்ல, அங்க இருந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானதால பாட்டிலுக்குள்ள அடைபட்டு கிடந்த பூஞ்சை வெளியில வந்திருக்க. பொறுமையா நகர்ந்து மெயின் டோர் கிட்ட வரதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கதவுல இருந்த வெப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு துளைகள் வழியா வெளியில வந்த பூஞ்சை முதல்ல அட்டாக் பண்ணது ஒரு கரப்பாம்பூச்சிய. அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணி சில மணி நேரங்கள் கஷ்டப்பட்டு இந்த பங்கரை விட்டு ஒரு சின்ன டிரைனேஜ் வழியா வெளியில வந்திருக்க. அப்ப ஒரு கார் வந்து அந்த கரப்பாம்பூச்சி மேலேயே ஏத்திருக்கோம். அது வேற யாரோட வண்டியும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வண்டி. டயர்ல இன்ஃபெக்ட் ஆன அந்த பூஞ்சை தான் கொஞ்சம் கொஞ்சமா காரோட டிக்கிக்குள்ள இருந்த அந்த பூனையவும் இன்ஃபெக்ட் பண்ணிருக்கு. இறந்து போன அந்த பூனைய ஒரு சைக்கோ பூனையா மாத்திருக்கு. இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக நம்ம ஆளுங்க படிக்கட்டு வழியா மேல வந்திருப்பாங்க இல்லையா, கரெக்டா லிப்டும் திறக்குது. உள்ள இருந்து அந்த மானும் வெளியில வருது. உடம்புக்குள்ள பூஞ்சைகளோட அளவு ரொம்ப அதிகமாயிடுச்சு போல, நடக்கவே முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. கடைசியில நம்ம ஹீரோயினோட பார்த்து டபார்னு முறைச்சிட்டு திபுன்னு ஓடி வரும். நம்ம ஆளுங்க பயந்து கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. படார்னு உடம்பு வெடிச்சு சல்லி சல்லியா தெளிக்கும். நல்ல வேலை நம்ம ஆளுங்க மேல ஒரு துளி கூட படல. என்ன கருமம் இதுன்னு இவனுங்க வாய பொழக்கிற அதே டைம்ல கரெக்டா லிப்டுக்குள்ள இருந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வெளியில வருவான். ஏலே, இவ்ளோ நேரமா நீ அந்த மான் கூடயா இருந்த? அப்படின்னா நீயும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கியா? இல்லையேன்னு அந்த பைபிள்ல சிரிக்கும் போது வாய்க்குள்ள ரத்தம் வடிகிறத ஹீரோயின் பாத்துட்டாங்க. இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி, ஆமா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஐயோ செல்லம், நான் உன்னை பாக்கலாம் தான் உன் வீட்டுக்கு போனேன். அந்த பூனை என்ன பயங்கரமா சேட்டை காட்டுச்சா, அதான் அதை சுட்டு கொன்னுட்டேன். எதே, என் ஒத்த ரசாவ கொன்னுட்டியா? ஆமா, பின்ன டிக்கில போட்டு நான் இங்க தான் கொண்டு வந்தேன். ஆனா திடீர்னு அந்த பூனைக்கு உயிர் கிடைச்சிருச்சு. சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? பெருசா ஒண்ணும் கிடையாது. தக்காளி ஓன் தலையிலயும் தோட்டாவை இறக்க போறேன்னு அந்த பூஞ்சைகளோட பேச்சை கேட்டு இவனுக்கு பித்து பிடிச்சு போச்சு. பயத்துல ஹீரோயின் ஓடி போயிட்டு ஒரு ஷட்டருக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா கதவை முழுசா லாக் பண்ண முடியல. வந்த பாய் ஃப்ரெண்டும் சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு ஒருவேளை நம்ம ஆளுங்க இங்க இல்ல போலன்னு அமைதியா கிளம்பிடுவான். அப்ப இந்த ஹீரோ சும்மா இல்லாம உள்ள இருந்த பாத்திர பண்டத்தெல்லாம் தட்டி விட்டான். சத்தம் கேட்டு திரும்ப அந்த பாய் ஃப்ரெண்டு இங்க வந்துட்டான். நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல நம்ம ஆளு ஷட்டரை டப்புனு மிதிக்க கதவு ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் உடனே ஆர்மிக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கடையில மேஜர் ஒரு வழியா அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு. இவரை பிக்கப் பண்ணக்கூடியது ஓபனிங் சீன்ல பார்த்த குயின். ஏ தாய் கிழவி, நீ இன்னும் சாகலையா? கவலைப்படாதடி தங்கம், உனக்கு மாலையை போட்டு அனுப்பி வச்சுட்டு தான் நான் ஜாவேன்னு ஃபன்னா பேசிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. நேரத்துக்குன்னு ஜோ கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு சார்? இப்பதான் ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு. நீங்க போக போற அதே பங்கர்ல இருக்க ஒரு பொண்ணு தான் கால் பண்ணா. அவளோட பேரு நவோமி, வயசு 22. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டைரக்டா காலை கனெக்ட் பண்ணிட்டு, ஏமா உண்மையாவே என்னாச்சு? உங்க இடத்துல என்ன பிரச்சனை? சார், நாங்க பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு பங்கருக்கு போனோம். ஆனா அங்க இருந்த ஒரு சில பூஞ்சிகள் ஏற்கனவே லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல இன்ஃபெக்ட் ஆன ஒரு மானு அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு நிறைய விஷயங்கள் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. உசரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஷட்டருக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கோம். சரிமா, பயப்படாதீங்க. அடுத்த 46 நிமிஷத்துல நான் நேரா அந்த பங்கருக்கு வந்துருவேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நான் காப்பாத்துறேன். ஐ ஜாலின்னு இந்த பக்கத்துல நவோமி காலை கட் பண்ணுவா. அதே குயின்ன பாருங்களேன். ஏயா, அவங்க 2 பேரும் சாக போறாங்கன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல விடு, காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையிலாச்சும் அந்த பயிலுங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கட்டும். உயிர் பயத்தால ஹீரோ வந்திருக்குது ஜாம்பின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின், ஏண்டா ஜாம்பிலாம் எதுவும் கிடையாதுடா, அதெல்லாம் வெறும் கற்பனை கதைன்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்டே போகுது. அப்ப நேரத்துக்குன்னு வெளியில ஏதோ ஒரு பைக் சவுண்ட்லாம் கேக்குது. ஆஹா, ஒருவேளை அந்த ஆர்மி டீம் தான் இங்க வந்துட்டாங்களோ? டேய் இல்லடா, நம்மளோட பாஸ் நேசம் பண்ணிருக்கான்ல, அவன் தான் உடஞ்சு போற டிவி எல்லாம் லோட ஏத்த வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தா இவங்க கெஸ் பண்ண மாதிரி
மாதிரியே உண்மையாவே இந்த பாசு பையன் தான் வந்திருக்கான். கதவை திறந்து உள்ள வந்ததும் போதும் அங்க இறந்து போயிருக்க மானு, பறவைகிட்டு இருக்க பூஞ்சைகள்னு எல்லாத்தையும் பார்த்து பயபுள்ளைக்கு அல்ல இல்ல. முக்கியமா செவுத்துல வேற ஓட்ட. கோபத்துல கத்த ஆரம்பிக்கிறா. நவோமி, டிராவிஸ், நீங்க 2 பேரும் கையில மாட்டீங்க, தக்காளி உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன இவ்வளவு கத்தியும் ஒரு வேலை கூட காணோம்? ஒருவேளை வீட்டுக்கு ஓடிட்டானுங்களோ? சரி, மீதி பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல டிவியை லோடு ஏத்துங்கன்னு வண்டியில 1 by 1 ஏத்திட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல நம்ம மேஜரும் குயினும் திருட்டுத்தனமா குயினோட புள்ள வீட்டுக்கு போறாங்க. கள்ளச்சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள வந்தவனுங்க சேஃபா இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள ஒரு டைம் பாம் இருக்கு. வந்த வழியாவே திரும்ப வெளியில போற நேரத்துல கரெக்டா இந்த புள்ளகாரன் கண்ணு முடிச்சுட்டான். கையில துப்பாக்கியோட முன்னாடி வந்துட்டான். மவனே, சுற்றாதரா, நான் தான் ஒன்ற ஆத்தா. ஏ கிளவி, என் பொண்டாட்டி மட்டும் ஒண்ணு இந்த இடத்துல பார்த்தான்னு வை, பெரிய சம்பவம் ஆயிடும். சரிடா தங்கம், மன்னிச்சிரு. அம்மா ஒரு சில திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலாம் நீங்க வந்த. புள்ளகாரனுக்கு பாய் சொல்லிட்டு பாம கொண்டாந்து கார்ல வைக்கிறாங்க. ஐயா மேஜரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் காரை கொடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைம்ல ஷட்டருக்குள்ள இருந்த ஹீரோயினுக்கு வெளியில இருந்து சத்தமே கேட்கல. ஒருவேளை இந்த பாய் ஃப்ரெண்டு போயிட்டான் போலன்னு படார்னு கதவை திறந்து வெளியில வரும்போது ஜாம்பி மாதிரி சைடு வாக்குல இந்த பயபுள்ள நடந்து போற விஷயத்த பாத்துட்டாங்க. அதுவும் எங்க வரான் பாருங்க, டிவி ஏத்திக்கிட்டு இருக்க இந்த பாஸோட கூட்டாளிங்க பக்கமா வந்துட்டான். ஹீரோ பயந்து போயிட்டு அங்க நிக்காதீங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துவான். ஆனா ஒருத்தனும் மதிக்கலையே. ஏதோ பயமுறுத்துறதுக்காக முகத்துல மாஸ்க் போட்டிருக்கானுங்க போலன்னு கேஷுவலா சிரிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு பையன் பம்பு செட் ஆன் பண்ண மாதிரி பொழிச்சுன்னு 3 பேர் மூஞ்சிலையும் அந்த இன்ஃபெக்ஷன் பூஞ்சிகளை ஊத்திட்டான். அதோட விடலையே, டிவியை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஷட்டருக்குள்ளேயே 3 பேரையும் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோனை பிடிக்கலாமேன்னு வரும்போது நம்ம ஆளுங்க பயந்து ஓடுவானுங்க. கடைசி நிமிஷத்துல எங்க இருந்தோ அந்த தோட்டாக்கல்ல ஒண்ணு அந்த பயலோட மண்டைய பதம் பாக்குது. யாரான்னு பார்த்தா ஒரு சீன்ல புருஷனை நினைச்சிட்டு சாக நினைச்ச பாட்டி இருக்காங்கல்ல, அந்த அம்மா தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்சிருக்கும் போல அவங்கதான் வெளியில வந்து நம்ம ஆளுங்களையே காப்பாத்திருக்காங்க. இப்ப துப்பாக்கியோட சத்தம் பாசுக்கும் கூட இருந்த கூட்டாளிக்கும் கேட்டதால இந்த பையன் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கிய கையில எடுக்கிறான். ஒரு பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்னு பயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல உயிர் தப்பிச்சிட்டோமேன்னு ஓரளவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. பாட்டி அம்மாவுக்கு லைட்டா மனநோய் வேற. இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு மறந்து போயிடும். அதையே ஹீரோ தனக்கு சாதகமாக்கிட்டு, நாங்க சும்மா கேம் விளையாடிட்டு இருக்கோம், உங்க கையில இருந்தது உண்மையான துப்பாக்கி கிடையாது, போலின்னு ஏமாத்தி அந்த அம்மாவை அப்படியே படிக்கட்டு வழியா மேல அனுப்பி விட்டான். சடனா ஹீரோ பாச பார்த்து பேசலான்னு வரும்போது அவன் துப்பாக்கி முடியல. எலே, கையில வச்சிருக்க துப்பாக்கி கீழே போடு, இல்லனா உன்னை சுற்றுவேங்கிறான். யோ, என்கிட்ட எங்கேயா துப்பாக்கி இருக்கு அப்படின்னா ஓகே, செவுத்துல கைய வச்சு திரும்பி நில்ல. அப்ப திடீர்னு அங்க இருக்க ஷட்டருக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. எலே, என்னடா உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, யார அடைச்சு வச்சிருக்க? பங்காளி, நாங்க தான்டா உள்ள மாட்டிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துன்னு அந்த பூஞ்சிகள் இவங்களை ஏமாத்த பாக்குது. ஹீரோவுக்கு தான் உண்மை தெரியுமே. யோ, கதவு திறக்காதையா, பெரிய பஞ்சாயத்தா போயிடும். என்னடா என் ஃப்ரெண்ட்ஸ் அடைச்சு வச்சுட்டு நீ ஓவரா பேசுறேன்னு லைட்டா கிட்ட வரும்போது தெரியாதனமா ட்ரிகர் பண்ணிட்டான். தோட்டாக்கல்ல ஒண்ணு ஹீரோவோட தோள்பட்டையில இறங்கிருச்சு. அடங்கொப்பா மவனே, என்னடா பொசுக்குன்னு சுட்டுட்ட? ஆமா, ஒழுங்கா கதவை தர, இல்லடா மறுபடியும் சுற்றுவேன்னு இவன் நடுங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை, கரெக்டா வெளியில வந்த ஹீரோயின் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை அந்த பயலுங்க மூஞ்சில அடிச்சு விட்டுட்டு திபுன்னு அங்க இருந்து ஹீரோவை கூட்டிட்டு ஓடிடுவா. இவங்க வெளியில வரக்கூடிய அதே டைம்ல நம்ம மேஜரும் அங்க வந்துட்டாரு. துப்பாக்கி முனையில 2 பேரையும் லாக் பண்ணிட்டாரு. ஏய், எனக்கு கால் பண்ண நவோமி நீதானா? ஆமா ஆமா, நீங்க தான் ஆர்மியை சேர்ந்தவங்களா? சரி, உங்க டீம்லாம் எங்க? இந்த பாரு, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன், நாம தான் இந்த வேலையை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த பாருமா, வெடிகுண்ட வச்சு இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அழிச்சா மட்டும்தான் நாம இங்க இருந்து தப்பிக்க முடியும். நீங்க 2 பேரும் இந்த சூட்டை மாட்டிக்கோங்க. முக்கியமா வண்டியில ஒரு வெடிகுண்டு இருக்கு, இந்த பாருங்க 2 பட்டனை அழுத்தி விட்டு ஓகே கொடுத்தா போதும், 9 நிமிஷத்துக்கு டைமர் ஆன் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க தப்பிச்சு வெளியில வந்துட்டா நாம 3 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். அது வரைக்கும் இங்க இன்ஃபெக்ட் ஆன யாரும் தப்பிச்சு போக முடியாத மாதிரி நான் இந்த இடத்தை கவர் பண்ணிக்கிறேன். ஆரம்பத்துல நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க, ஆனா மேஜரை பாருங்க, நீங்க இந்த வேலையை நல்லபடியா முடிச்சா உங்களுக்கு அவார்டு ரிவார்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு 2க்கு 3 ஏத்தி விடுவாரு. பணம் கிடைச்சா ஓகேன்னு ஹீரோயின் இந்த டீலுக்கு ஓகே சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோவும் சம்மதிக்கிறான். அதே டைம்ல இந்த பாசு பைய ஷட்டரோட கதவை திறக்கும் போது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் இன்ஃபெக்ட் ஆயிருக்க விஷயம் இப்பதான் இவனுக்கு தெரியுது. கூட இருந்த கண்ணாடிக்காரன் பயந்து அப்படியே லைட்டா பின்னாடி போவான் பாருங்க, வலிக்கு விட்டு பாய் ஃப்ரெண்டு வெடிச்சு இறந்தான் பாருங்க, அந்த இடத்துல விழுந்துட்டான். சோ இப்ப இவனுக்குள்ளயும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே 3 ஃப்ரெண்டுல ஒருத்தி தலை வெடிச்சு இறந்து போயிட்டா. மீதி இருக்க 2 பேரு ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கல்ல. சோ துப்பாக்கி முடையில இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயின் வெடிகுண்டோட நேரா லிப்டுக்குள்ள போகக்கூடிய அதே டைம்ல மேஜரை பாருங்களேன், கத்திய வச்சு ஹீரோவோட காரு அங்க இருந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே பஞ்சர் பண்ணிட்டு இருக்கான். போதாத நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மிகப்பெரிய சூறாவளி வரப்போகுதான். அந்த டைம்ல மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆன எவனாவது வெளியில வந்தானுங்க, காத்தோட காத்தா இந்த நாடு ஃபுல்லாவே அந்த பூஞ்சிகள் பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி சேட்டலைட்டை நம்ம ஜோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பால. சோ வெப்பத்தை வச்சு ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்ஃபெக்ட் ஆனவங்க எந்த பக்கத்துல வராங்கன்னு நம்ம மேஜர் கிட்ட சொல்லும் போது
பாஸோட கூட்டாளிகள்ல ஒருத்தன் இவரை பார்த்து ஓடி வருவான். தான் உயிரை காப்பாத்திக்க டபார்னு சுடும்போது மனுஷன் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே முதுகுல காயம் பட்டிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியாத கீழே விழுந்த வேகத்துக்கு இப்ப எழுந்திருக்கவும் முடியல. வெளியில நடந்த துப்பாக்கி சவுண்ட கேட்ட பாஸோட கூட்டாளிகள்ல ஒருத்தி அவளை கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அவ மட்டும் பயந்து திபு திபுன்னு பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. மீதி இருக்க மொட்டையை மட்டும் வாசல் கிட்ட கொண்டு போகும்போது ஏற்கனவே அங்க விழுந்து கிடக்கிற நம்ம மேஜர் சும்மா இருப்பாரா, துப்பாக்கி வச்சு அந்த பயிலையும் போட்டு தள்ளிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வெடிகுண்டை கொண்டு வந்து கரெக்டா அந்த இன்ஃபெக்ட் ஆன ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டாங்க. சரி டைமர் ஆன் பண்ணலாம்னு திறக்கும் போது தான் தெரியுது அங்க ஏற்கனவே டைம் ஓடிட்டு இருக்கு. அடங்க ஒப்பத்தான் மவன எலே, அந்த மேஜர் நமக்கு சொல்லி கொடுக்குறேங்கிற பேர்ல அங்கேயே பாம ஆக்டிவேட் பண்ணிட்டான்டா. நம்மள வசமா மாட்டி விட்டுருக்கான். முதல்ல வா இங்க இருந்து ஓடலான்னு பின்னங்கால் பட்டக்ஸ்ல அடிக்கிற அளவுக்கு ஓடிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல காயம்பட்ட மேஜருக்கு பக்கத்துல வந்த பாஸ், ஏடா என் கூட்டாளிகளையும் நீ கொன்னுட்டியா, என் கடைய உன்னால வீணா போயிடுச்சு, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சுடலாமேன்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வந்த குயின் இந்த பேரை சுட்டு மேஜரை காப்பாத்திட்டாங்க. அடுத்து ஹீரோயின் திபு திபுன்னு மேல ஓடி வந்திருப்பாங்கல்ல. அப்ப இந்த கேடி பொண்ணு வழியில வந்து நிக்கிறா. அவ இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயின் சும்மா இருப்பாளா, பாட்டியம்மா கிட்ட இருந்து இவங்க தான் துப்பாக்கியை வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, டபா டபா டபான்னு மூஞ்ச பார்த்து ஷாட்டு. அவ்வளவுதான், அவ கதை முடிஞ்சு. வெளியில வந்ததுமே மேஜரை பார்த்து, ஏயா எங்களை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு கழுவி ஊத்துறா. இந்த பாரு எல்லாம் நம்மளோட நன்மைக்காகத்தான். சரி இப்பதான் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, முதல்ல வாங்க இங்க இருந்து தப்பிக்கலான்னு குயினோட காரை பிடிச்சு இங்க இருந்து கிளம்பும் போதே இவங்க வச்ச பாம்பு இருக்கு இல்லையா, அது வெடிக்க ஆரம்பிக்குது. அளவு வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அதோட இம்பாக்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. தரையெல்லாம் பொழகுது. ஒட்டுமொத்த பங்கரு நெருப்புல எரிஞ்சு அந்த பூஞ்சிகளும் அதோடயே அழிஞ்சு போகுது. அடுத்த நாள் காலையில தற்போதைய மேஜரான பெண்ண பூஞ்சிகள் சம்பந்தமா நம்மளோட மேஜர் சொல்லும் போது எதையும் கேட்காம ஆக்ஷன் எடுக்காம இருந்ததுக்காக அவனை வேலையை விட்டு தூக்குறானுங்க. மக்களோட உயிரை காப்பாத்தின நம்ம மேஜருக்கும் ஜோ அப்புறம் ஹீரோயினுக்கு அவார்டும் ரிவார்டும் கொடுக்குறாங்க. முக்கியமா ஹீரோயின் காதலிக்கிற மாதிரியும் தெரியுது. சரி படம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. ஒரு காட்டு பகுதிக்குள்ள எக்கச்சக்கமான மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு மான் படார்னு தலையை திருப்பி பூஞ்சிகளால இன்ஃபெக்ட் ஆன மாதிரி வாய் ஃபுல்லா தண்ணிய ஊத்துற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படமும் முடியுது. ஒருவேளை 2வது பாகம் வருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடயே இந்த படமும் முடியுது. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.